ஈஸ்வரி ஹாலில் இருக்காங்க. அப்போ கோபி வராரு. என்னம்மா காஃபி குடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்டா அதை கேட்குற, 1 மணி நேரம் ஆச்சுடா நான் எழுந்து காஃபி கொடுங்கன்னு கேட்டால் ஒருத்தர் கூட கொடுக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே ராதிகாவோட அம்மா காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன இதுக்குள்ளே எப்படி காஃபி கிடைக்கும், இவங்க கேட்டாங்க, கொஞ்சம் நேரம் ஆச்சு நான் போட்டு இப்போ தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் 1 மணி நேரமாக அம்மா கேட்குறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கோபி சொல்கிறாரு. என்னம்மா அப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இவங்க இன்ஸ்டன்ட் காஃபிலாம் குடிக்க மாட்டாங்க, இவங்க ஃபில்டர் காஃபி தான் வேணுன்றாங்க, பாலை காய்ச்ச வேணாமா, காப்பி எல்லாமே ரெடி பண்ணணும்ல, டைம் ஆகும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு காஃபி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. அம்மா ஏம்மா இப்படி பண்ணுற, குடிமா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. இல்லை கோபி, இவங்க பண்ணுறது எதுவுமே சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. ராதிகா உனக்காச்சும் தெரியாதா அம்மாவுக்கு காஃபி கொடுக்கணும்னு அப்படின்னு கோபிக்கே சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏன் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் வயிற்று புள்ளத்தாச்சு, அதனால் அவள் தூங்கிட்டு வரா, இப்போ தான் அவள் எழுந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இவ்வளோ நேரம் தூக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஊரில் இல்லாத புள்ளையா பெற்றுக்கிறா, எல்லாரும் புள்ள பெற்றுக்கலையா என்ன அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன் இந்த குழந்தை வேண்டான்னு, என் பேச்சு யாராவது கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஆமாம், அவங்கக்கிட்ட நான் பேசணும்னு நினச்சேன், எதுக்காக என் பொண்ணு வயிற்றில் வளர குழந்தைய நீங்கள் கலைக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா கத்துறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணோட குழந்தை மட்டும் இல்லை, என் பையனுக்கும் உரிமை இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. சரி சரி விடுங்க விடுங்க, சும்மா அதையே பேசிகிட்டு இருக்காதிங்க அம்மா, அமைதியாகிருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கோபி. ஒரு நிமிஷம் வாங்க மாப்பிள்ளை, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கூப்பிடுறாங்க. ராதிகாவும் அவங்க அம்மாவும். நீங்கள் போங்க நான் வரேன், வாங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் ரூமில் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமா உங்கள் அம்மா, உங்கள் அம்மாவோட ரொம்ப தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. ரூம் இல்லை, நான் எப்படி தெரியுமா வெளியே படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரூம் தானே இல்லை, அதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, என்ன தெரியுமா பண்ணாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. காலைல எழுந்த உடனே காஃபி குடிச்சிட்டு டிவியை வச்சுட்டு அப்படியே 4 ஊருக்கு கேட்குற மாதிரி சவுண்டாக பார்க்குறாங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, என்ன தெரியுமா பண்ணாங்க, பாலை கீழே ஊற்றிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. கேட்டால் நீத்தோட அப்படி சொல்லிட்டு என்னையும் என் பொண்ணையும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே ராதிகாவோட அம்மா கோபிக்கிட்ட சொல்கிறாங்க. சரி சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, நீங்கள் ஏதாவது கீழே ஊற்றிட்டா என்ன கூப்பிடுங்க, நான் வந்து துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அப்போ கூட உங்கள் அம்மாவை அனுப்பணும்னு தோணலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. அது எப்படி ராதிகா அனுப்ப முடியும், என் கூட இருக்க சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், அது எப்படி அனுப்ப முடியும் அப்படின்னு கோபி ராதிகா கிட்ட சொல்கிறாரு. இங்கே பாருங்க மாப்பிள்ள, குழந்தைய கலைக்கணும்னு ஏதாவது சொன்னாங்க, கண்டிப்பாக நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன் அப்படின்னு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. இல்லை 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 மம்மி, இனிமேல் அது பதிலாக எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்காரு. அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. போகும்போது அப்படியே ஈஸ்வரி வராங்க. வரும்போது அப்படியே மயக்கடிச்சு கீழே விடுறாங்க. அம்மா என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபி கத்துறாரு. அப்படியே மடியில் எடுத்து வச்சுட்டு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, போகிறதுக்கா போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். தண்ணி தெளிக்கிறாரு. தெளித்து அப்படியே எழுப்புறாரு. என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா ஒன்றும் இல்லைடா, அப்படியே உட்கார வைக்கிறாங்க. என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு. இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நைட்டு நான் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டேன், இப்போ கூட காஃபி இப்போ வரைக்கும் எனக்கு இன்னும் குடிக்கல, அதனால ஏதோ லோ பிபி மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஐயோ அப்படியா மம்மி, இங்கே பாரு ராதிகா, இனிமேல் எல்லாமே கரெக்டாக செய், இப்போ இன்னும் நான் டிஃபன் கூட சாப்பிடலடா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் டிஃபன் சாப்பிடலையா, மணி 8 ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. ஆமாம், இங்கெல்லாம் நாங்கள் 9 மணிக்கு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. வாங்க ஹாஸ்பிட்டல்